Hey guys, welcome back to channel. So in this Poly series வந்து இதோட லாஸ்ட் எபிசோட் நம்ம வந்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம சேனல் வந்து நல்லாவே ஒரு growth இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 1.5K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி. இது ஒரு 6 எபிசோட் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ எல்லாருமே லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த எபிசோட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து கன்ஃபார்மாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இது கன்சாலிடேட்டடாக எங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஆச்சு என்னன்னு சொல்லி நல்லா ஒரு ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் ஒரு வீடியோவையும் நான் ஓவரால் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பாலி சீரீஸ்னு கன்க்ளூஷன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு கன்சாலிடேட் வீடியோ மாதிரி நான் போடுறேன். ஸோ இது முழுசாக எல்லா எபிசோட்ஸும் கொஞ்சம் லாங் வீடியோவாக பண்ண ரீசன் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஐடியா வரணுன்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனால் எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு சில பேர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறவங்க யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா வரும். ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணலாம், இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வர வைக்கிறதுக்காக சில வீடியோ வந்து கொஞ்சம் நம்ம லாங்காகவே பண்ணியிருப்போம். ஸோ இது நம்ம லாஸ்ட் டேன்றதுனால நம்ம செக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரோவும் வந்துட்டு நம்ம போகிற வழியில் ஷாப்பிங் பண்ணோமான்னு கேட்டாங்க. நம்ம சும்மா அவர் கூட ஒரு கிஃப்ட் மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருந்தது. வாங்கி அவருக்கு கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் அவரும் கொஞ்சம் நல்லா பேசிட்டு அவர்கிட்ட நம்ம ஜஸ்ட்டு க்ரீட்டிங் பண்ணிட்டு நம்ம ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்புனோம். உண்மையாகவே வந்து இந்த ட்ரிப்பு எல்லாமே சூப்பராக அமைஞ்சுது. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஜிடி ஹாலிடேஸ் தான். ஸோ நீங்களும் உங்கள் ட்ரிப்பை புக் பண்ணுறப்போ ஜிடி ஹாலிடேஸ் மூலயமா போனீங்கன்னா ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நல்ல ஒரு உங்கள் வைபுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு சில ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அவங்க புக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர் ட்ரிப் இல்லைனா ஃபேமிலி ட்ரிப் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண மாதிரியும் நீங்கள் நிறையா பிளான்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. 2 to 3 பிளான்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி. ஸோ நம்ம பாலி ஏர்போர்ட் வந்துட்டோம், டென்பசார் பாலியோட ஏர்போர்ட்டு. ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ளே வந்தோன்னா நமக்கு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு 1.5 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 11:30 போல் ஃப்ளைட்டு. நாங்கள் ஒரு 9:30க்கெலாம் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம செக்இன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் செக்இன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ ஹரிபரியாக இருக்கணும்னு தேவையில்லை. சும்மா ஊருக்கு போகிறப்போ அது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம உள்ளேயே கொஞ்சம் அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா மாலுமே சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ பெருசாக அந்த டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா வந்ததும் ரொம்ப டயர்டாக இருந்தது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போயாச்சு. ஸோ அதனால் நம்ம திருப்பி ரிட்டர்ன் ஆகுறப்ப தான் கொஞ்சம் நாங்கள் ஏர்போர்ட்டை வந்து முழுசாக நல்லாவே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எல்லா இன்டர்நேஷ்னல் ப்ராண்டுமே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு சில பிராண்ட் உள்ளேயே நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ப்ராடக்ட்லாம். யாரும் எதுவும் கேட்கலாம் இல்லை. ஸோ சில ஏர்போர்ட்ஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன் உள்ளே விட மாட்டாங்க, சம்திங் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் உள்ளே விடுவாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே எல்லாமே ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம செக்இன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம ஃப்ளைட் போயிட்டுருக்கோம்.
இதில் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தது நம்ம 7 கேஜி செக்இன் பேக்கேஜ் தான். ஸோ நாங்கள் நிறைய கொஞ்சம் அந்த டைமில் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வெயிட் வந்து கொஞ்சம் கூடவே போயிருந்தது. பட் செக் பண்ணுவாங்க மாட்டிப்போன்னு பார்த்தோம். பட் லக்கிலி அந்த டைம் செக் பண்ணல. பட் அதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா சப்போஸ் நாங்கள் மாட்டியிருந்தோன்னா கன்ஃபார்மாக அதை அங்கே பாதி விட்டுட்டு வந்திருக்கணும். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக நம்ம அங்கே கொஞ்சம் அதிகமாக பே பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். பை லக்கி எங்களுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்ததுனால எங்களுக்கு அந்த டைமில் நாங்கள் மாட்டலை. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களாம் பிளான் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இல்லை ஒரு ஆள் 2 பேருமே 7 கேஜி போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு ஆள் லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் வந்து எம்டி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பின்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் இது. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இடமே ஒரு நல்ல ஒரு குட்டி ஒரு ஐலாண்ட் மாதிரி தான். சூப்பராக செம்மையாக ஒரு ப்ரைவேட்டாக அழகாக இருந்தது. நல்லா ஏர்போர்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலிக்கு வந்தது. ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நீங்களும் கன்ஃபார்மாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களோட பிளான்ஸில் அதை இன்க்ளூட் பண்ணுங்கள். 4 days 5 days வந்து நல்ல ஒரு பட்ஜெட்குள்ளே வர மாதிரியான ஒரு நல்ல பிளேஸ், ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டு மாலில் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே ஏர்போர்ட் வரப்போ அங்கே சும்மா லைட்டாக ஒரு டெசர்ட் மட்டும் சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1-2 o'clock போல் இருந்தது. நாங்கள் ஃப்ளைட்லேயே ரிட்டர்ன் அப்பையும் 2-3 ஃபுட்டு வந்து நாங்கள் முன்னாடி பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், பக்காரா சிக்கன் பிரியாணி. ஸோ இது வந்து சாண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் வருது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த சப்பாத்தி ரோல் மாதிரி ரேப் மாதிரி ஒன்று பண்ணிட்டோம். ஸோ அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி தான். ஸோ இது சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 230-250 கிட்டே இருந்துச்சு. பட் குவைட் எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ. லான்ச் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் எங்களுக்கு அது நாங்கள் அந்த டைமில் ஸ்ட்ரைக் ஆகலை. நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு எதுவும் பண்ணாமல் இருந்ததுனால எங்களுக்கு அந்த டைமில் பர்ச்சேஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நாங்கள் அந்த டைமில் லான்ச்சுக்கு போகல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லான்ச் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் எப்படிலாம் இந்த ஃபுட்டு இருக்கும்ன்றதுனால நமக்கு சென்னையிலேருந்து வரப்போ நமக்கு தாஜில் வந்த மாதிரி இங்கே நம்ம இங்கேருந்து அங்கே போகிறப்போ இப்போ பாலியில் இது ஒன் ஆஃப் த ஹோட்டல் இது இவங்க தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அங்கே நம்ம ட்ரை பண்ணோம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. பிரியாணி மசாலா போட்டு சிக்கன் பீஸ் ஒரு 3 வச்சு கூட வந்து இந்த ஒரு டெசர்ட் மாதிரி குட்டி வச்சுருந்தாங்க.
சாப்பிட்டோம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே. ஒரு வாட்டர் பாட்டில் போல் அப்படி தான் இருந்தது. நாட் பேட். ஸோ நம்ம ஒரு 4:35 போல் நம்ம மலேசியா வந்துட்டோம். ஸோ நம்ம மலேசியாவில் வந்து ஒரு 1.5 ஹவர் நமக்கு வந்து லே ஓவர் இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேயும் செக்இன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மலேசியாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்ததுங்க மலேசியா. நெக்ஸ்ட்டு நாங்கள் மலேசியா ட்ரிப் போகலான்ட்டு ஒரு பிளான் கூட நாங்கள் பண்ணோம். ஏன்னா நமக்கு ஒரு வேற ஒரு கண்ட்ரிக்கு போன மாதிரியே தெரியாது. ஏன்னா சுற்றி சுற்றி பார்த்தா நம்ம மக்கள் தான் இருப்பாங்க. எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. அங்கே நீங்கள் நடந்து போனீங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம். நம்ம தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வேறு ஒரு ஏர்போர்ட் திருச்சியோ இல்லைன்னா கோயம்புத்தூரோ போகிற மாதிரி தான் இருந்தது அது. ஸோ ரொம்பவே ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஸோ அது மஸ்ட் விசிட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவும் ஒன் ஆஃப் த பிளேஸாக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே பிளான் பண்ணிவிட்டு அந்த மலேசியா சீரீஸும் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் டைம் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம உள்ளே வந்துட்டு நம்ம ஃப்ளைட்குள்ளேயே வந்தாச்சு. ஸோ ஃப்ளைட் உள்ளே வந்தப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 4:30 போல் வந்தோம். நமக்கு ஒரு 6:45 போல் நமக்கு கேட் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு 7 போல் இங்கே வந்தோம். நம்ம வந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 11 போல் சென்னை ரீச் ஆகிடுவோம். ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மலேசியாவில் சும்மா ஏர்போர்ட்டில் சுற்றிட்டு இருக்கப்போ சும்மா ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் 2-3 வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக நைட் டைம் ட்ராவலுன்றதுனால ஜஸ்ட்டு சாண்ட்விச் மாதிரி ஒன்று காயுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சாந்தோன்லேருந்து இந்த ஹைட்ராபாடி வெஜிடபிள் பிரியாணி. ஸோ எல்லாமே சிக்கன் ஆல்ரெடி நான்வெஜ் ட்ரை பண்ணதுனால சரி கொஞ்சம் இது எல்லாமே நம்ம புக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறப்பவே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் டிக்கெட் நம்ம போடுறப்பவே போட்டோம்னா அப்போ ஒரு ரேட் வந்து நமக்கு இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் போய் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் அடிஷ்னல் தான். ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேபி அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி காஸ்ட்டை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்ராபாடி வெஜிடபிள் பிரியாணியும் இட்ஸ் நாட் டூ பேட்னு சொல்லுவேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு. நல்ல மசாலா ஒரிஜினலாகவே இந்த வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான் இருந்தது. ஸோ பட் டூ ஸ்பைசி. ஸோ கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். குவான்டிட்டியும் நல்லாவே இருந்துச்சு தாராளமாக. ஏன்னா ஆல்மோஸ்ட் வெஜ்ஜீஸ் மேலே லைட்டாக போர் பண்ணிட்டு ஃபுல்லாக ரைஸ் வச்சதுனால உங்களுக்கு குவான்டிட்டி ஓகே. இதுவும் ஒரு 220 230 போல் தான் வரும். ஸோ நம்ம சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கிட்ட வந்தாச்சு. நம்ம டேக் ஆஃப் ஆனப்போ பார்த்த வியூ மாதிரி தான் இருந்தது. பட் வரப்போ இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிறையா லேண்ட்மார்க் வந்து ஸ்பாட் பண்ணோம். நம்ம போகிறப்போ இந்த கிண்டி, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறப்போ அந்த சிக்னல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ உண்மையாலே வந்து அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நீங்களும் சென்னையில் டேக் ஆஃப் ஆகிறப்போ அந்த மாதிரி 2-3 ஸ்பாட்லாம் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ கைஸ் நம்ம சென்னை லேண்ட் ஆகிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ நம்ம ஃபேமிலிஸ்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு நம்மெல்லாம் சேர்ந்து சென்னை டு பாண்டிச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 2.5 hours ட்ராவல் தான். பட் நம்ம பாலியில் நடந்த எல்லா கதையுமே அப்படி சொல்லி பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஸோ 2 பேர் வீட்டில் இருந்துமே வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போனோம். ஸோ அந்த பாலி சீரீஸ் வந்து இதோட நமக்கு முடிஞ்சுது. ஸோ சீக்கிரமாக இன்னொரு கண்ட்ரி விசிட்டோட இன்னொரு vlog சீரீஸோடு நான் வரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.